அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். உங்களோடது மகன் அல்லது மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுறாங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே தன்னோட குழந்தைங்க கருவாக இருக்கும் பொழுது இருந்து ஒரு கனவு, ஒரு கற்பனை, ஒரு லட்சியம். அவங்கள இந்த மாதிரி ஆளாக்கணும், அவங்க நம்ம படுற கஷ்டத்தை அவங்க படக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த எண்ணம் அவங்களை கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அது இல்லாமல் இப்போது 10th எக்ஸாம் அவங்க எழுதுகிறாங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடாது என்ன, செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு திங்க் பண்ணுவோம், சரிங்களா? இப்போது உங்களோட குழந்தைங்க 10th எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள தனியாக விட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இல்லைனா முக்கியமான கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்கள யார் வீட்லையாவது ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகி அவங்க எக்ஸாம் சரியாக எழுத மாட்டாங்க. இன்னொன்று, ரிலேஷன் யாராவது எக்ஸாம் டைமில் உங்கள் வீட்டுக்கு அலோவ் பண்ணினீங்க, நீங்கள் அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். அடுத்தது, குழந்தைங்கள டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அவங்கள டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் அந்த நாட்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபீஸ் கட்டுனதை பற்றி பேசுகிறதோ, இல்லை குறிப்பாக மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். அவங்க அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, உங்களோட ரிலேஷனில் யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கங்கிற ஒரு பட்டியலை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்க வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க மன ரீதியாக அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி, ஒரு திறமை இருக்குது. ஸோ அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்களே தவிர மற்றவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறத ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே என்ன எழுதுனேன், எப்படி எழுதுனேன், அந்த கொஸ்டின் பேப்பரை கொடு, இது கரெக்டாக, அது கரெக்டாக, நான் கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களே கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ஃப்ரீயான பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா, எழுதின எக்ஸாம் பற்றியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வர எக்ஸாம் நல்லா எழுத முடியாது. ஸோ எழுதின எக்ஸாம் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் அது எத்தனை மணி நேரம் பேசினாலும் அது திரும்பி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எழுதின எக்ஸாம் பற்றி பயப்படுத்தாதீங்க. அடுத்து இருக்கிற எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் நீ ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறியா, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா அதை ஒரு எக்ஸாமுக்காக இம்ப்ரூவ் பண்ணி நல்லா எழுது அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் மிஸ்ஸுக்கிட்ட பேசு, எங்கே பேசுங்க, அவங்கக்கிட்ட சொல்லு, இல்லை ரிலேஷன்கிட்ட சொல்லு எப்படி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய அந்த லீவில் நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டு பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட அந்த எக்ஸாம் டைமில் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லவே வேண்டாம். பணப்பிரச்சனை, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லை பேரண்ட்ஸ் அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறது, இது எல்லாமே அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக உணவு வகைகள், நீங்கள் எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு மைல்டான நான்வெஜ் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இது எல்லாமே கொடுங்க. அவங்களோட ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று, மார்னிங் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களோட முதல் வெற்றி. நிறைய பேர் அம்மா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்லை பஸ்ஸு விட்டுட்டேன், இல்லைனா சாப்பாடு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸே வேண்டாம். அந்த எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட வைங்க. அந்த உணவு வகைகளில் ரொம்பவே கேர் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து. அப்புறம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கூல் வேனு, ஸ்கூல் பஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பரவாயில்ல. மற்றவங்க சென்டரில் போய் பஸ் பிடிச்சி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் டைமில் வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ணா, அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லைனா அவங்க யாராவது பொறுப்பாக கொண்டுட்டு போய் தயவு செஞ்சு அந்த எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு அவங்க நம்மளுக்காக காத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தேர்வு எழுதிட்டு வீட்டுக்கு வரணும். அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் கொடுத்து கடைக்கெல்லாம் அனுப்புறது, இல்லை அவங்களுக்கு அதிகமான வேலை வைக்கிறது, என்ன பெரிய எக்ஸாமு அந்த காலத்துலலாம் நாங்களாம் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலைகளோ, இல்லை நீங்கள் ஏதாவது கடை வச்சுருந்தீங்கன்னா அந்த வேலையோ, இல்லை திங்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸாம் டைம் வரைக்கும் அவங்கள வெளியில் அனுப்பாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட குழந்தைங்கள பற்றி உங்களுக்கு இருக்கிற கனவு வந்து நினைவாக்கிறதுக்கு நிறைய தாய்மார்களும் அவங்களோட தந்தையுமே வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி வந்து அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது தான் அவங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு காலகட்டம். ஸோ பாசிட்டிவாக பேசுங்க, அன்பாக இருங்க, அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.